நாம் ஏன் துதிக்க வேண்டும்? துதி என்றால் என்ன? ஏன் துதிக்க வேண்டும்? பிரியமானுள்ள ஏசாயா 43 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனம் என்று சொல்லும்போது நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். ஸோ நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்படுத்தின அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். எதற்காகனா அவர் துதியை சொல்லி வரும்படியாக. ஏன் அந்த துதியை சொல்லி வர வேண்டும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் நம்மை உருவாக்கினவர். முதலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் நம்மை உருவாக்கி சிருஷ்டித்தபடினாலே நாம் அவருக்கு துதியை சொல்லுத வேண்டும். ரெண்டாவது, நம்மை மீட்டு கொண்டார். நம்ம பாவங்களை கழுவி அவரை நாம் நேசிக்கும் போது, அவர் ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை மீட்டு கொண்டு அவருடைய பிள்ளையாக மாற்றினார். மூன்றாவதாக அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ என்னுடையவன் என்று சொல்லி நம்மை அவருடைய ஜனமாக மாற்றி நம்மில் அன்பு கூர்ந்த தேவனுக்கு நாம் துதிகளை செலுத்தி அவரை சந்தோஷப்படுத்துவோமா? இதற்காக